ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அருள்னால் நம்ம 14 அத்தியாயங்கள் வரைக்கும் முடித்து இப்போ 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். புருஷோத்தமனான பகவானுடைய பேரை கொண்டதாகவே இருக்க இந்த அத்தியாயம், ஏன்னா அவ்வளோ முக்கியமான அத்தியாயம். இதில் முன்னமே நம்ம இந்த அத்தியாயம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த அர்த்தத்தை ஒரு சுருக்க ஸ்லோகம் மூலமாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 15வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா, சம்சாரம் அப்படின்ற அந்த மரத்தை வைராகியம்னா பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது, பற்றற்ற தன்மை. அந்த வைராகியம் அப்படின்ற அந்த கோடாரியை வச்சு தான் வெட்டி சாய்க்கணும். அப்படி பண்ணாதான் இந்த சம்சாரம் அழிஞ்சு நம்ம மோட்சம் அடைய முடியும் அப்படின்றத சொல்லக்கூடியது தான் இந்த ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஊர்த்வமூலமதசாகம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित्. ஊர்துவம், முதல்ல இந்த மரம், இந்த சம்சாரம்ன்ற மரம் எப்படி இருக்குது அப்படின்றத விவரிக்கிறார் பகவான். ஏன்னா இது மற்ற மரங்கள் போல இல்லாமல் ரொம்ப ஒரு விசித்திரமாக இருக்கக்கூடிய மரம். ஏன்னா ஊர்துவம் மூலம்னா வேர்கள். இந்த மரத்தினுடைய வேர்கள் எங்கேயோ ஆகாயத்துக்கு மேலே 7வது லோகத்தில் இருக்குது. ஊர்துவம் மேலே, அதக சாக்கம். ஆனால் கிளைகள்லாம் பார்த்திங்கன்னா, கிளைகள் அந்த விழுதுகள் அதெல்லாம் சாக்கம்லாம் பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி இருக்குது, கீழ்ப்பக்கமாக இருக்குது. இதைத்தான் அஸ்வத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம் பிராகு, இப்படிப்பட்ட இந்த அஸ்வத்த மரத்தை அஸ்வத்த மரம்னா அரச மரம். ஏன்னா அரச மரம் இந்த சம்சாரத்தை போலவே நிலை நிற்காத ஒரு தன்மை இருக்கக்கூடியதுன்னு தான் அந்த அர்த்தத்தில் அந்த பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா சம்சாரமும் அப்படி தானே. அதனால் அப்படிப்பட்ட இந்த அஸ்வத்த மரம், இந்த சம்சார மரம் அழிவற்றதுன்னு சொல்கிறார்கள் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். எஸ்ய பர்ணானி சந்தாம்சி, இதனுடைய இலைகள், இந்த மரத்தினுடைய இலைகள்லாம் சந்தஸ்களாகவே இருக்குது. சந்தஸ்கள்னா வேதங்கள். எதனால் இலைகளை வேதங்களோட பகவான் ஒப்பிடுறார் அப்படின்னா, இந்த இலைகளுக்கு தான் பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் அது மூலமாக இந்த மரத்துக்கு தேவையான சத்தெல்லாம் கொடுக்குது இல்லையா. அதுபோல் வேதங்கள் தான் இந்த சம்சாரத்துக்கு அடிப்படையே, நமக்கு வாழ்க்கை எல்லாமே கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மரத்தில் இலைகள் இல்லை அப்படின்னா மரமே பட்டு போயிடும், மரமே இல்லாமல் போயிடும். அதே போல் வேதங்களே இல்லை அப்படின்னா அந்த சம்சாரமே இல்லாமல் போயிடும். அப்போது மேல் நோக்கி இருக்கக்கூடிய வேர்கள் கொண்டு கீழ்நோக்கி இருக்கக்கூடிய அந்த கிளைகள்லாம் கொண்ட இந்த அஸ்வத்த மரமானது அழிவற்றதுன்னு சொல்லக்கூடிய இந்த அஸ்வத்த மரம், அதுவும் சந்தஸ்களையே இலைகளாக வச்சிருக்கக்கூடிய இந்த மரமானது யார் ஒருத்தர் தம் வேத, இந்த மரத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ, சக வேதவித்து, அவங்களே வேதத்தை நல்லா தெரிஞ்சு கொண்டவர்கள்னு அர்த்தம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல அஸ்வத்த மரம்னா அரச மரத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அரச மரத்தை போல இருக்கக்கூடிய இந்த சம்சாரம்ன்ற இந்த மரத்தை பற்றி யார் உண்மையாக தெரிஞ்சுக்கிறாங்களோ, உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டு வைராகியத்தோடு அதிலிருந்து அந்த பற்றற்ற தன்மையோடு இருக்கிறாங்களோ, அவங்க தான் வேதத்தையே அறிஞ்சவங்களாக ஆகிறாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து இந்த அத்தியாயத்தினுடைய அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.